அவையோர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் இப்போது திருக்குறளில் பரிமேலழகர் என்கின்ற உரையை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சென்ற பதிவுகளிலே திருவள்ளுவர் திருக்குறளை எவ்வாறு வகுத்து தொகுத்து தந்தார் என்றும், அவற்றிலே அவர் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கின்றார். அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால். இந்த அறத்துப்பாலிலே பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல் என்கின்ற 4 இயலை பற்றி நாம் சிந்தித்த நாம் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது பொருள்பால். பொருள்பாலை பொறுத்தவரையில் திருவள்ளுவர் மொத்தம் 70 அதிகாரமாக பிரிக்கின்றார். திருவள்ளுவர் பொருள்பாலை 3 பெரும் இயலாக பிரிக்கின்றார்: அரசியல், அங்கவியல், ஒளியியல். பொருள்பால் என்பது அறம் சார்ந்து பொருளை சம்பாதிக்கின்ற ஒரு முறை. இவற்றிலே ஒரு நாட்டிலே ஒரு பொருளை சம்பாதிக்கின்ற முறை அல்லது பொருளை வழிநடத்துகின்ற முறை. முதலே யாரை எடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நிர்வாகமாக இருக்கட்டும், ஒரு நாடாக இருக்கட்டும், அந்த நாட்டினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவன் அரசன் என எடுத்துக்கொண்டால், அந்த அரசனுடைய இயல்பினை 25 அதிகாரத்தின் மூலமாக தெளிவுபடுத்தி கூறுகிறார். அதனை அடுத்து அரசனுக்கு அங்கமாக இருக்கின்ற அங்கவியலை 32 அதிகாரத்தின் மூலமாகவும், அரசியலிலும் அங்கவியலிலும் குறிப்பிடப்படாத அறத்தையும், அது மட்டுமல்லாமல் ஒரு குடிமக்களுடைய வாழ்வினுடைய இயல்பினை குடியியல் என 13 அதிகாரத்தின் மூலமாக விளக்குகிறார். அரசனுடைய இயல்பினை 25 அதிகாரத்தின் மூலமாகவும், அரசனுடைய அங்கம் என்று சொன்னால், ஒரு அரசனை பொறுத்தவரையில் அரசனுக்கு அடுத்தபடியாக அரசனை போல இருப்பவர்கள் அமைச்சர்கள். அந்த அமைச்சர்களுடைய இயல்பினை 10 அதிகாரத்தின் மூலமாகவும், அரசராலும் அமைச்சராலும் காக்கப்பட வேண்டியது ஒரு நாடு, அந்த நாட்டினை ஒரு அதிகாரத்தின் மூலமாகவும், அரசன், அமைச்சர், நாடு இந்த நாட்டிற்கு அரணாக இருக்கின்ற சுவராக இருப்பதனை அரண் என்கின்ற ஒரு அதிகாரத்தின் மூலமாகும், அரணின் உள்ளே விளைவிக்கப்பட வேண்டியது பொருள் என்பதனால் அந்த பொருள் என்பதனை ஒரு அதிகாரத்தின் மூலமாகவும், அந்த பொருளை பாதுகாப்பதற்காக மூல காரணமாக இருப்பது படை, அந்த படையினுடைய தன்மையினை 2 அதிகாரத்தின் மூலமாகவும், ஒரு படையை போல ஒரு மனிதனுக்கு, ஒரு நாட்டிற்கு சிறப்பை தருவது, அந்த பாதுகாப்பை தருவது நட்பு என்ற காரணத்தினால் அந்த நட்பு என்பதனை நேர்முகமாக 5 அதிகாரத்தின் மூலமாகவும், எதிர்மறையாக 12 அதிகாரத்தின் மூலமாகவும் கூறி அந்த பொருள்பால் நிறைவு செய்கிறார். ஆகவே அரசியல் 25 அதிகாரத்தின் மூலமாகவும், அங்கவியல் 32 அதிகாரத்தின் மூலமாகவும், ஒளியியல் 13 அதிகாரத்தின் மூலமாக மொத்தம் 70 அதிகாரமாக கூறி நிறைவு செய்கிறார். நன்றி, வணக்கம்.